ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கொங்கில் ஆச்சான் இவர் ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசன அதிபதிகள்ல ஒருத்தர். ஒரு தடவை இவரும் இவருடைய மனைவி கொங்கில் பிராட்டியாரும் அவர்களுடைய தேசமான கொங்கு நாடு, அங்க மழை இல்ல, பஞ்சம். அதனால அவ ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறா கொஞ்ச நாள் வாழறதுக்காக. அந்த சமயத்துல கொங்கில் பிராட்டியார் ராமானுஜர்கிட்ட சிஷ்யரா மாறி அவர்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரமும் பண்ணிட்டு வாழ்ந்துன்னு வந்தா. அவ ஊர்ல திருப்பியும் மழை வந்ததுனால திருப்பி போறா. அந்த போறதுக்கு முன்னாடி ராமானுஜர் கிட்ட கொங்கில் பிராட்டியார் விடை பெற்றுக்கொண்டு அவர் ஞாபகமா அவர்கிட்ட பாதுகையை வாங்கிக்கிறா. ராமானுஜருடைய பாதுகையை பெற்றுக்கொண்டு அந்த இடத்த விட்டு அவ 2 பேரும் கிளம்பி அவ ஊருக்கே திரும்பி போயிட்டா. சில வருடங்களுக்கு பின்னாடி ஸ்ரீரங்கத்தை ஆண்டு வந்த ராஜா ராமானுஜருக்கு ஆபத்து விளைவிக்கிறான். அதனால அவரை அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக குரத்தாழ்வான் தான் காஷாய வேஷ்டி உடுத்திட்டு அவருக்கு வெள்ளை வேஷ்டி உடுக்க வச்சு சிஷ்யர்களோட அவர் அனுப்பிடுறார் ஸ்ரீரங்கத்தை விட்டு. அவ மலையிலும் காடுலயும் திரியும்படி ஆயிடுத்து. ஏன்னா அவளுக்கு அந்த பக்கமா ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் கொங்கில் பிராட்டியாரோட வீடு அது அந்த இடத்த அங்க இருந்த வேடவர்கள் காமிக்கிறா. அதனால அங்க போய் தங்குறா. ஆனா ரொம்ப வருஷங்கள் ஆனதுனால கொங்கில் பிராட்டி அதுவும் இவர் வெள்ளை வேஷ்டில இருக்கனால இவருக்கு தெரியல. எல்லாருக்குமே தானே தலிகை பண்றா. அப்புறம் சிஷ்யர்கள் கண்டுபிடிக்கிறா அவ பெருமாளுக்கு பண்ணாம இந்த பாதுகைக்கு தான் முதல்ல கண்டருள பண்றா அப்படின்னு. அப்போ விசாரிச்சப்ப தெரியறது கொங்கில் பிராட்டி ராமானுஜரோட சிஷ்யை. அவ வணங்குறது அந்த பாதுகை அப்படின்னு. அப்போ ஏன் அவளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்க அவர் வெள்ளை வேஷ்டில இருந்தார். அந்த இருட்டு ஒன்னும் அவருக்கு தெரியல. அப்புறம் கண்டுபிடிச்சிடுறா. ஆனா ராமானுஜர் அன்னைக்கு அதோ சாப்பிடல. பெருமாளுக்கு பண்ணாம சாப்பிடக்கூடாதுன்னு அவர் பட்னியோட இருக்கார். வெளியில போயிருந்த கொங்கில் பிராட்டிய கணவர் கொங்கில் ஆச்சான் இதை கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறார். ராமானுஜர் ஒண்ணுமே சாப்பிடலேன்னு தானே அவருக்கு சிஷ்யரா மாதிரி அவர்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டு தான் தலிகை பண்ணி அவருக்கு போடுறார். ராமானுஜர் அவரை அந்த ஆச்சாரிய பக்தியை மெச்சி அவருக்கு பதவியும் கொடுக்கிறார். அப்ப 74 சிம்மாசனாதிபதிகளை ஒருவரா அவரை நியமிக்கிறார். நரசிம்மர் விக்கிரகத்தையும் சாலி கிராமத்தையும் சங்கு சக்கரத்தையும் அவள் கொடுக்குறா. இது எல்லாமே நம்ம இன்னைக்கும் சேவிக்கலாம். அதோட இவ 2 பேரும் ஸ்ரீரங்கத்துல மடபலி கைங்கரியமா பண்ணின்னு வந்தா. இந்த பாதுகை நம்ம இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல கொங்கிலாச்சான் திருமாளிகையில, அதாவது இந்த பரம்பரையில வந்தவ அவளுடைய திருமாளிகையில நம்ம இன்னைக்கும் சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.